நகுஷனை பார்த்து, எந்த கர்மாவை செய்து மனிதன் இப்போதுள்ளதை விட உயர்ந்த கதி அடைகிறார் என்றார் யுதிஷ்டர். அதற்கு நகுஷனோ, சத் பாத்திரத்தில் தானம் செய்வது, இனிமையாக பேசுவது, உண்மையாக பேசுவது, அகிம்சையை பற்றுதல், ஜீவ இம்சை செய்யாதிருத்தல் ஆகிய குணங்களால் தான் மனிதன் சொர்க்கத்தை அடைகிறான் என்றார். அதேபோல் நகுஷனை பார்த்து, சரீரத்தை விட்டவன் சொர்க்கம் அடைவதையும் கர்மங்களில் பலன் அழியாமல் இருப்பதையும் எப்படி தெரிந்து கொள்வது என்றார் யுதிஷ்டர். அதற்கு நகுஷனோ, அவன் செய்த புண்ணிய பாவங்களால் மனிதனாகவோ மற்றும் பலவிதமான ஜீவன்களாகவோ பிறக்கின்றனர். அகிம்சையுடன் கூடிய தானம், யாகம் முதலியவற்றை செய்தவனுடைய ஆத்மாவானது சொர்க்கத்தை அடைகிறது. காம குரோதங்களுடன் உள்ளவன், இம்சை செய்பவன், பேராசைக்காரன், மோசம் செய்பவன், துரோகம் செய்பவன் ஆகியோர் விலங்காகவும் மற்றும் உள்ள தாழ்ந்த பிறவியை அடைகின்றனர். விலங்குகளோ அந்த